Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய செல்ஸை கலரை பேஸ் பண்ணி எப்படி லாக் அண்ட் அன்லாக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all நம்ம கிட்ட ஒரு ஒர்க் ஷீட் இருக்கு. ஸோ இந்த ஷீட்டை கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய கிரீன் செல் மட்டும் ப்ரொடெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அப்போ அந்த ஷீட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்னன்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய எல்லா செல்லுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக லாக்ல தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் Ctrl+1 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ப்ரொடெக்ஷன் டேப்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லா செல்லுமே லாக்ல தான் இருக்கும். ஸோ அதனால தான் எக்ஸலில் ஒரு ஷீட்டை நம்ம பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த செல்லுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியறதில்ல அப்படின்னா எதையுமே டைப் பண்ண முடியறதில்ல. அப்போ நமக்கு தேவைப்படுற இந்த க்ரீன் செல்ஸை மட்டும் நம்ம அன்லாக் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த வேலை ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்காக இந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய எல்லா க்ரீன் செல்லையும் கண்ட்ரோல் பிடிச்சி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னன்னா Ctrl+F கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைன்குள்ளே போங்க. ஸோ ஃபைனில் ஆப்ஷனுக்குள்ளே போகணும். ஒன்ஸ் நீங்கள் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே நமக்கு ஃபார்மேட் உண்டு. ஸோ அந்த ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணி சூஸ் ஃபார்மேட் ஃப்ரம் செல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு க்ரீன் செல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை தப்பான செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணி கிளியர் ஃபைன் ஃபார்மேட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஃபார்மேட்டை கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்மேட்குள்ளே சூஸ் ஃபார்மேட் ஃப்ரம் செல்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு க்ரீன் செல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைண்ட் ஆல் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு கீழே ஒரு லிஸ்ட் உங்களுக்கு ஒன்று பாப்பப் ஆகும். என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட கவனிச்சு பார்த்தீங்கன்னா 18 செல்ஸ் ஃபவுண்ட். ஸோ இந்த ஷீட்டில் 18 க்ரீன் செல் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா Ctrl+A கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஃபைண்டை க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு Ctrl+1 கொடுத்து டைரெக்டாக நம்ம எங்கே போகிறோம்னா ஃபார்மேட் செல் விண்டோக்குள்ளே போயிட்டு ப்ரொடெக்ஷன் டேப்ல லாக் அப்படிங்கிற அந்த செக் மார்க்கை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எடுத்துறோம். ஐ மீன் இதை அன்லாக் பண்ணிடுறோம். கரெக்டாக அந்த க்ரீன் செல்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அன்லாக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ இப்போ நேராக ரிவ்யூ டேபுக்குள்ளே போயிட்டு ப்ரொடெக்ட் ஷீட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு ப்ரொடெக்ஷனை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒர்க் ஷீட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் ஆயிருக்கும். ஸோ எதுலேயுமே நம்ம என்ன பண்ண முடியாது, டைப் பண்ண முடியாது. ஆனால் இந்த க்ரீன் செல்ஸில் மட்டும் நமக்கு என்ன வேணுமோ தாராளமாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒவ்வொரு க்ரீன் செல்லையும் நீங்கள் தேடி தேடி போய் செலக்ட் பண்ண அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிள். நீங்கள் டேப் கீ, உங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய டேப் கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஸோ ஆக்டிவாக இருக்கக்கூடிய டைப் பண்ணக்கூடிய ஆக்டிவ் செல்ஸுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்கிப் ஆகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ணிக்கிட்டே போகலாம். அண்ட் ஒருவேளை இந்த ஷீட்டை நீங்கள் மறுபடியும் அன்ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. சேம் ரிவ்யூ டேப்குள்ளே போயிட்டு அன்ப்ரொடெக்ட் ஷீட் ஆப்ஷனை கொடுத்து சரியான பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம், இந்த ஷீட்டை அன்ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய எல்லா செல்லையும் மறுபடியும் லாக் பண்ண போறீங்க. ஏன்னா நம்ம எல்லா க்ரீன் செல்லையும் என்ன பண்ணியிருக்கோம்னா அன்லாக் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் லாக் பண்ண போறீங்க அப்படின்னா Ctrl+A கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு சேம் Ctrl+1 ஷார்ட்கட் கீ நீங்கள் என்ன பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ரொடெக்ஷன் டேப்ல போயிட்டு இந்த லாக் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்கொயர் மார்க் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க, டிக் மார்க் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் இருக்கக்கூடாது, டிக் மார்க் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த க்ரீன் செல்லில் கூட நீங்கள் என்ன பண்ண முடியாது, எதையுமே டைப் பண்ண முடியாது. ஆல்ரைட், ஸோ எக்ஸலில் உள்ள ப்ரொடெக்ஷன் கான்செப்டை பேஸ் பண்ணி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்த கான்செப்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஃபைல் வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.